புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஆசிரியர்கள் பாராட்டு விழாவில் அமைச்சர் முகமது பர்வேஸ் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழக அளவில் புதுக்கோட்டை மாவட்டம் முதலிடம் பெற காரணமாக இருந்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 10ஆம் வகுப்பு மாணவன் கொலை செய்யப்பட்டது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த அவர், பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும், விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைவது குறித்து தலைமைதான் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தனியார் மதுபான கடைகள் அதிகரிப்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சருக்கு பரிந்துரை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இல்லை சார், தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்கோம். அதுக்கு அரும்பாடுபட்ட மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்து அவங்களுக்கு ஊக்குவிச்சு பண்ண ஹெட் மாஸ்டர்ஸை வர சொல்லி ஹானர் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தோம் சார். மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில், நம்ம சிஓ முன்னிலையில் நம்ம இருந்து அவங்களுக்கு ஹானர் பண்ணோம் சார். தமிழகத்தில் இயற்கை சீற்றங்களால் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாத வகையில் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு நீலகிரி, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு தூய்மையான நல்லாட்சியை தருவதற்காக முதலமைச்சர் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து வருவதாக தெரிவித்த அவர், முதலமைச்சர் பின்னால் அணிவகுக்கும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு அமைச்சரும் தங்கள் துறை சார்ந்த நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள ஆய்வுகள் மேற்கொள்வதாக தெரிவித்த அவர், அதிமுகவின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று கருத்து தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் நடைபெறும் கனிமவள கொள்ளை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்து வருவதாக கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு, தமிழகத்தில் மண் மற்றும் எம்சான் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறுவது பொய்யான தகவல் என்றும், கிரானைட் குவாரிகள் திறப்பது தொடர்பாக பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மாநில அளவில் குவாரிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், குவாரிகள் விதிமீறல்கள் குறித்து முழுமையான ஆய்வுக்கு பின்னர் தீர்வு கிடைக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் கனிமவள கொள்ளை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், அறிக்கைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பொன்னேரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சக மாணவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சக்கரணையில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 4 மாணவர்கள் செங்குன்றத்தில் இருந்து பொன்னேரி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது காரனோடை மேம்பாலம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சரண், அம்ரித் ஆகிய இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விபத்தில் படுகாயமடைந்த முகேஷ் மற்றும் அபான் ஆகிய இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து உயிரிழந்த மாணவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மிக விரைவில் கல்வித்துறைக்கு இணையாக மிகப்பெரிய விளையாட்டுத்துறை கொள்கையை முதலமைச்சர் அறிவிக்க உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னம் பகுதியில் மாநில அளவில் 13 வயதுக்கு உட்பட்ட இருபாலர்களுக்குமான கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கல்வித்துறைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் உள்ள நீண்ட இடைவெளியை போக்க இரு துறை அமைச்சர்களும் ஆய்வு அறிக்கை தயாரித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக தெரிவித்த அவர், மிக விரைவில் கல்வித்துறைக்கு இணையாக மிகப்பெரிய விளையாட்டுத்துறை கொள்கையை முதலமைச்சர் அறிவிக்க உள்ளதாக தகவல் தெரிவித்தார். ஏன் எல்லோரும் விளையாடணும், அது முக்கியமாக இளைஞர்களுக்கான வாய்ப்பை ஏன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னா, தமிழ்நாட்டில் அதிகமான ட்ரக்ஸ் கல்ச்சர் மிகப்பெரிய உருவாக்கி இருக்கு. அது ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது, காலேஜஸ்லையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை
ஆனரபிள் சிஎம் எந்த அளவிற்கு ஒழிக்க முடியுமோ ஒரு பக்கம் காவல்துறையை வைத்து அதை சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்தாலும் சோசியல் அவேர்னஸ் ஒவ்வொரு இளைஞரும் போதை பழக்கத்திற்கு செல்லாமல் விளையாட்டை ஒரு முன்னுரிமை கொடுத்து விளையாடும் பொழுது மனதும் சரி உடலும் சரி பக்குவம் அடையும். அதுக்கு விளையாட்டு மைதானங்கள் அதிகமாக வேணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.